அத நீ கஷ்டப்படாத. யாரும் மல்ல கேன் இருக்கு. காணா இருந்தா கூட யாரு கொடுக்க போறீங்க? வீட்டு மனதா ஓட்ட வட சுடணும். யார் என்ன ஏத்து வட சுடுவீங்க? நான் ஏத்துவேன். நான் அது ஒரு கிளாந்து போனேன். மாப்பிள்ளை சேர்த்துட்டான். யா ஒரு புள்ளிய நீ நல்ல வார்த்தை வரத வாயில. நீ வந்து பூந்து பாரு. மூச்சு பாரு. மூச்சுல வந்து. மாப்பிள்ளை குளிச்சிட்டு சிங்க அலங்காரம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமா ஆமா போட்டு அலங்காரம் பண்ணி யார் வந்துருக்கீங்க? ஐயா மாப்பிள்ளை மாட்டு வண்டியிலே நீ 1981 இருக்கடா. இது 2026. இன்னும் அப்படியே இருக்கிற மாறவே மாட்டேன். தப்பாளிக்காதீங்க. அந்த காலத்துல பொண்ணு பார்க்க பாட்டு வந்தா பொண்ணு பார்க்க போவாங்களா? ரோடு சரி கிடையாது, குளிப்பல அதிகம், கொடாக்கு கொடாக்குன்னு போவாங்க. மாட்டு வண்டி அது ஓட்டுற வண்டி, இது எங்களுக்கும் ஓடுற வண்டி. ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. ஆமாங்க. உருவான குழந்தை மண்ணில ஜனமாகிற போது இருகரத்து மூடி வருதா? இருகரத்தை மூடி பாருக்குது. ஏன் அந்த குழந்தை இருகரத்து மூடி வருது தெரியுமா? வலது கரத்திலே புண்ணியத்தையும் இடது கரத்திலே பாவத்தை சுமந்து வருதுடா. நல்லதுக்கே பயன்படும் வலது கையும் வலது காலம். இது கெட்டதுக்கும் பயன்படும். இல்ல இல்ல, அந்த குழந்தை ஏன் கையும் மூடிக்கின்னு பிறக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஏன் பிறக்குது தெரியுமா? கைக்கு இதனால மூடிக்கின்னு பிறக்குது. நீ பண்ணுவியா மாப்பிள்ள? என்ன பண்ணுவியா? நான் பண்ணுவேன். நாட்டு இளவரசி என்னுடைய பிள்ளை. இதெல்லாம் அவனுக்கு ஒரு விளையாட்டு. சொல்லி நல்லதே சொல்லி கொடுறான். நல்லா இருக்கிற பிள்ளைக்கு நீ எதையும் கெடுத்துட்டு போயிடாத. புண்ணு விட்டுக்கார ஆளை காணுமே. ஐயா வாழ்க. நீங்க யாரு? பொண்ணுக்கு அண்ணன். பெண்ணுக்கு அண்ணன் நீதானா? பாக்கலடா. அபிராமியுடைய அண்ணன் பண்ற தப்பு நிறைய. நீ உட்காரு. நீ பண்ற தப்பு நிறைய பண்றீங்க. பொண்ணு வீட்டுக்காரத்தா ரொம்ப அசிங்கம் பண்றீங்க. என்ன பண்றோம்? ஏன்னா கரெக்டா முகூர்த்தத்துக்கு சத்தத்துக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துடணும். அப்பதான் உனக்கு சாப்பாடு அப்பளம் பொரியல் எல்லாமே கிடைக்கும். நீ 12 மணிக்கு வர ஆதின்னு அங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் அப்பளம் இல்ல, ரசம் இல்ல, குழம்பு இல்ல, இது இல்ல அப்படின்னு ஒரு தகராதே பண்றீங்க நீங்க. எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. வரல, நான் மட்டும் வந்துட்டேன். அப்ப லேட்டா வந்தல. இல்ல நீ லேட்டா வரணும் தெத்து. அதனால மொத்த பேரு நிச்சு ஹோட்டல்ல சாப்பாடு போட்டு இட்டு வந்து அதுக்கு என்ன பண்ண சொல்றா? வந்தா 24 மணி நேரம் சாப்பாடு நடக்கும். நம்ம இடத்துல சரி அங்க பொண்ணு அங்க இச்சுமா. யாருன்னு சொன்னா இவளதான் சொல்லணும். எவ்வளவு படிவு பார்த்தியா? அது குனிய ஆரம்பிச்சுன்னா அவதான் நீ தாங்க மாட்டேன். அப்புறம் மாப்பிள்ள தான் வாசூர்மா ஓம் ராஜா பரபரா. ஐயரே நீ அப்படி ஐயருக்கு அடா ஐயரே பக்கத்துல தான் அமுத்துறேன். சரி அந்த ஆளு கூட்டிட்டு வர பார்த்தா பஸ் இல்லையா, வண்டிக்கு பெட்ரோல் இல்லையா. நான் தான் கூட்டிட்டு வர போனேன், கேடியாட கூட்டிட்டு வந்தேன். அந்த ஆளுக்கு நான் ஒரு 10,000 ரூபாய்
காட்டி 10,000 ரூபாய் கடன். சும்மா நோண்டி காட்டி நான் வரவே இல்லை. சரி. பார்த்தா தரக்கான இருந்துச்சு, காலை உள்ள விட்டு உள்ள போய் விட்டான். அட பாவி. தம்பி காப்பாத்துன்னு வரான். காப்பாத்த வேண்டியதானே. காப்பாத்தினா துட்டு காப்பான விட்டு வந்துட்டேன். அப்ப கடன் கொடுத்தா கேட்க கூடாது. நல்லா இருந்தாலும் வச்சுக்கிட்டு இருப்பான். டேய், வச்சுன்னு இருப்பாரு. கோபத்தி சிசுமத்தி பிரம்மத்தி தோஷம். பிராமண அட உடனே நான் சொல்லிடுறேன். நீ சொல்றியா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படின்னா எங்க அம்மா கல்யாணம் ஆன உடனே எங்க அப்பக்காரன் இட்டு போய் சேர்ந்தானா. வீட்டுக்கு போயிட்டாரு. எங்க அம்மா ஆத்தல் தண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு சரி. ஒரு ஐராத்தி வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போனாங்க. என்ன வேலைக்கு? என்ன வேலை? மாட்டு ஓட்டால சாணி ஆட்டுற வேலை. எந்த மாதிரி வேலைக்கு போனாங்க? எங்க அம்மா நல்லா சகப்பா தலன்னு இருப்பா. வெத்தத்தை இப்ப அப்படி சொல்லலாம். அப்ப சொல்லணும் உனக்கு தெரியுமா? சரி பாருப்பா, ஒரு நாட்டை மாட்டு ஓட்டால குடிச்சு சாணி ஆட்டு சொல்ல அப்படி போடுது. ஐயர் தோட்டமா ஓதுக்காரு. அமெரிக்காப்புல. எங்க ஆத்தால பார்த்தோன்னா ஒரு இனாச்சின்னு தெரியல. தெரியல. பின்னாடி போய் புடிச்சாரு. நான் நின்னுட்டு அப்ப கிராஸ் ஆடி. கிராஸ் மாதிரி தான் பால் கறக்கும். சரி, உங்க அம்மா பேர் என்ன? மேரி அப்பா பேரு காதர் பாய் கிறிஸ்டின் முஸ்லிம். உன் பேர் என்ன? ஒடியாரு அப்படி முக்குலத்தவன். அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். 3 குழந்தை தண்ணி குடிக்கலாம். சரி, மந்திரத்தை சொல்லுப்பா. சலாம் வரதரமா சஸ்தி வித்தரமா ஓம் ராணிய பரலதாயினா பரப. அட போங்கடா டேய். இதானா கத்து குட்டி கல்யாணத்துக்கு வரக்கூடாது. ஏன்? ஒரு 4-5 கல்யாணம் பண்றான், அவன் கரெக்டா மந்திரம் சொல்லு. நாளைக்கு கல்யாணம் கூட யாருன்னா செய்வாங்களா? நான் செஞ்சிருக்கேங்க. நீ 1008 4 கல்யாணம் பண்ணிருக்கேன். 4 மாமி 4 ஆத்துல இருக்கா. 4 மணிவியா? ஆமா. வருமானம் எப்படி? எல்லாம் ஏறி வேலைக்கு போகுது. ஏறி வேலை இல்லப்பா. இல்லன்னா நான் நம்ம ஆண்டவன் வேண்டி கிடக்குறேன். எப்படி? நான் போய் ஆண்டவன் வேண்டலான்னு போறேன். எனக்கு முன்னாடி லைன்ல நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு முன்னாடி யாரு இருக்கு? முதல்ல நிக்க யார் தெரியுமா? யாரு? இந்த ஊர் ஓரமா வண்டியை தூட்டு வச்சுக்கிறாரு. இது ஊர்வல வண்டி. சொர்க்கராம் அவர்தான் போய் வேண்டாரு. ஆண்டவனே, உன்னை நம்பித்தான் நான் ஊர்ல வண்டியை தூட்டு வச்சுக்கிறேன். அன்னாடிக்கு ஊர்ல ஒண்ணு வீணும், அப்புறம் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு அவரு வேண்டாரு. பக்கத்துல மாலகாரு ஐரு அவரு மொத்தம் லைன்ல நின்னுங்க. வீடு கிரக பிரவேசம். அதெல்லாம் போனா ஒரிஜினல் மந்திரம் சொல்லணும். இது போனா டூப்ளிகேட் ஆகி ஷூட் வரலாம். சரி, மந்திரத்தை சொல்லுப்பா. சுக்ராம் பிரதமா சதிவமா ஓம் நானே பரமதிவா பரிமாயே பரமதிஹாவா பரமதிஹானமயே பரமதிஹாவாயே பரமதிஹா பியாவாயே பரமதிஹா ஒரு காரியத்துக்கு போயிருந்தேன். அதே ஞாபகத்தை சொல்லிட்டு சரி பரவாயில்ல, எவ்வளவு பீ இருக்குதா ஒரு புடிச்சு கல்யாண வீடு கிரக பிரவேசம் கும்பாபிஷேகம் அதெல்லாம் போக நம்மள மாட்டியா? ஒரிஜினல் மந்திரம் சொல்லணும். என்னத்துக்கு? சுக்லாம் பிரதமா சதிவமா ஏமா என்ன லவ் பண்றியா? நான் எதுக்காகனா ஒரு கல்யாணத்துக்கு போனேன். சரி, அவன் மந்திரம் சொல்லிக்கினே இருந்தேன். சேலை மாத்திக்கணும். அப்புறம் பார்த்தா ஆளு காணும். என்னான்னு பார்த்தா லவ் பண்ணும் பைக் தூக்கி போய்க்கிறான். மாப்பிள அம்மோடு முடிச்சுங்கிறான். அதுதான் கேட்டேன் நான். சுலாம் பிரதா சனிவா ஓம் ராஜி ஏமா முழுவதுன்னு பாவி என்ன பார்த்து இந்த வார்த்தை கேக்குறியாடா பாவி. ஏமா உன்னை பார்த்து கேட்காதா? எதுக்குன்னா அப்பத்து கல்யாணம் விட்டு மாத பெரியவங்க இருக்கிறாங்க பாரு, இவங்க பொண்ணை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா தான் பார்த்துருப்பாங்க. அதே போல பொண்ணு உன்னை பார்த்துருக்காது, அப்பா அம்மா தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அப்பத்தி கல்யாணம் இப்ப அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறான். பைக்கில் உட்கார வச்சுக்கிறான். டர்ரு பொருன்னு போறான். அப்புறம் மணமேல வந்து உட்கார மந்திரம் சொல்லிக்கினே இருக்கிற. என்னமான்னு கேட்டா 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ண சொல்றான்? திருமணம்ப்பா. அவங்க அம்மா வேற இல்ல. சரி, அதான் இருக்கு. அப்பா இல்ல. அம்மா இல்ல. அம்மா இல்லையா? அட பாவி, அதான் கல்யாணம் களை கட்டல தப்புன்னு போயிங்குது. இதே பொண்ணுக்கு ஆத்தா இருந்தா பொண்ணுக்கு மேக்கப்புக்கு இதோ இல்லையோ, அவங்க ஓத்தாளுக்கு மேக்கப் தூக்கா இருக்கும். பொண்ணு நகை போடுறாளே அவன் மாலையா போட்டுக்கிட்டு இருப்பான். பொண்ணு போட்டு போட கட்டிடலாம், அவன் கரை வச்சு போட்டு போட கட்டிடான். ஐயோ என் பொண்ணு கல்யாணம் பரதநாட்டியம் ஆடுவான் சட்டத்துல இருப்பாங்க. சரி, பொண்ணுக்கு அப்பா பாவம் பைத்தியக்காரமே ஒரு பய வேச்சு கட்டின்னு மஞ்சா போய் அக்கல் வச்சுன்னு அப்படியே நின்னுங்க இருப்பாரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே எத்தின் கடங்காரம் வருவானோ, என் பகுதி எவன் தூக்கி போனானோ, எவன் கிளாஸை தூக்கி போனானோ, எவன் ரூம்ல வாங்கி எடுத்து வச்சுக்கிறானோ அப்படின்னு அவரு வச்சத்துல நின்னுங்க. ஐயோ நாய் அழுவுது மூத்தத்தி நேரம் ஆச்சு. நீ என்னத்துக்கு பார்த்தா எதுக்கு உட்காரு? கொஞ்ச நேரம் உட்காரு. பெண்களாக மண்ணிலே விருந்து விட்டால் 3 தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். 3 தர்மங்களை தெரியுமா? தாய் தந்தை இல்லத்தில் இருக்கின்ற போது அவர் கன்னியாக இருக்க வேண்டும். அடுத்தவன் கரம் பிடித்து கொடுத்த போது
அவள் கற்பு கரசியா இருக்க வேண்டும். தாய்மை அடைந்த போது தாய் தர்மம் மாறாமல் நடக்க வேண்டும். என்றென்றும் நல்ல இருப்பு நல்ல இருப்பு. அப்படி கிடையாதுங்க. முகத்துல கெட்டி மாலை முன்னகரெல்லாம் ஏன் நின்னுக்கிறாங்க. பின்னாடி எப்படி போடுவாங்க. அதான் இருந்து விசிறாச்ச வந்து விச்சா. உனக்கு இவ்வளவு வெறி போட்டு அடிக்கிற நீ. ஐயோ அட பாவி. நானு தூணி எடுக்கறேன். டேய் அடப்பா யார சொல்றியா போலியாப்பா வாயில குத்துவா. யாரா செத்துட்டாங்களா போடு. டேய் என்ன ரெண்டு பேர் மேல காய் காய் சிவா படதனே டேய் வாயை போடா போதும் பழைய ஏய் மூதேவி இது நடப்பாவடியா இது கல்யாணம் மடப்பந்தம் முதைய குழந்தைங்க திருமணம் செஞ்சு வச்சுக்கிறேன். செத்து போன காலெல்லாம் பேசுறீங்க. எட்ராப்பா ஒரே ஏத்து மரம் ஏத்து வச்சு சீரியல் போட்ட கட்டி எடுத்து போடுறேன். அண்ணா நீங்கள் இருவரும் மலர் மனம் போல நகம சதையும் போல் கடல மலையும் போல இணைபிரியாமல் இருக்க வேண்டும். எங்கள் உளமாற அண்ணா தங்கச்சி மனசார வாழ்த்தி அனுப்புங்க அண்ணா. இன்று போல் என்றும் நல்லதோடு இருக்க வேண்டும். உங்க மத்தியிலேயே அரிமா நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணேன். உனக்கு 5 நிமிஷம் செலவு கிடையாது. 25 சவரம் மிச்சம், மோட்டர் பாய்க்கு மிச்சம், சட்ட செலவு மிச்சம், நகை செலவு மிச்சம். மக்களை ஏய் சூப்பர்ரா சூப்பர். பாபுல வண்டி ஓட்ட மாட்டாரு. தம்பி குழந்தை எவ்வளவு நேரம் முட்டி போட்டிருப்பா எழுப்பு. என்ன மனசார வாழ்த்தி அனுப்புங்க அண்ணா. இன்று போல் என்று என் தங்கை கைவிடக்கூடாது. நீங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம் நினைத்தவனுமே இந்த ஏழை பெண்ணுக்கு நம்ம மகளுக்கு திருமணம் முடிச்சு இன்றுதான் திருமணம் நன்னா. இன்றே சாட்சி முகூர்த்தம் நடக்கும். சாட்சி முகூர்த்தம் ஏற்பாடு சரிங்க. சீக்கிரமா சாட்சி முகூர்த்தம் நம்ம வீட்டுல போது வெக்கம் கிடையாது. திருமணம் முடிந்த உடனே வெக்கம் வந்து விட்டதோ திரும்ப ஆளை கொடு அலைக்கடலும் துரும்பை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. கடலும் துரும்பை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. குறுமை போல ஆனதே, அனந்த வாழ்வு சாபமா. அலைக்கடலும் துரும்பை போ